ஓம் சாயிராம். ஜெய் சாயிராம். என் அன்பு குழந்தையே, உன்னை விதியின் பிடியிலிருந்து விடுவித்து உன் மனதிற்கு பிடித்தமான உறவோடு சேர்க்கப் போகிறேன் உன் சாயி தேவா. என்னை முழுமையாக நம்புகிறாயல்லவா? நம்பினால் நிச்சயம் 100% உன்னை நல்ல வாழ்க்கையில் அழைத்து செல்வேன். உனக்காக ஒரு நல்ல வாழ்க்கையை தயார் செய்து விட்டேன் என் குழந்தையே. குழந்தையே, நீ மலை போல் எண்ணியிருந்த பிரச்சனைகளெல்லாம் நான் ஏற்கனவே தீர்த்து விட்டேன். அத்தனை முறை நான் உனக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். எத்தனை முறை உனக்கு நான் கூறினாலும் உன் மனதால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் முடிந்து போன பிரச்சனை முடியவில்லை என்று நினைத்து கொண்டு என்னிடமே வந்து மீண்டும் மீண்டும் எனது வாழ்க்கையை மீட்டெடுத்து கொடுங்கள் சாயிநாதரே, என் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை உண்டாக்கி தாருங்கள் என்று என்னிடமே மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொண்டே இருக்கிறாய். ஏதாவது சின்ன பிரச்சனை வந்துவிட்டாலும் கூட ஒரேடடியாக பயந்து போய் நிற்கிறாய். குழந்தையே, பயத்தை முதலில் உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. உனக்காக உன் அப்பா இருக்கும் பொழுது வீணாக எதற்கு உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்கிறாய்? முடிந்து போன பிரச்சனையை நினைத்து நினைத்து மீண்டும் குழம்பிக் கொண்டே இருக்கிறாய். முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும். நடப்பது நடப்பவையாகவே இருக்கட்டும். இனி நடக்கப் போவது அனைத்தும் நன்மையாகவே இருக்கும் என்பதை நம்பிக்கையோடு இரு. அந்த வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல் உன் வார்த்தைகள் போல் உன்னுடைய வாழ்க்கையும் மிக நல்லகரமாகவே மாறும். வாழ்க்கையில் எது எல்லாம் நிரந்தரம் என்று நீ நினைத்து கொண்டிருந்தாயோ அவையெல்லாம் நிதர்சனமான பொய்கள் என்பது உனக்கு புரிகிறதா? அதை நீ உணர்ந்து கொள்ளவே புரிந்து கொள்வதற்காகவே உன் வாழ்க்கையில் சோதனைகள் தரப்பட்டது. யாரை நம்பி, யார் உன் மனதிற்கு இனிமையானவர் என்று நம்பி உன்னுடைய பொக்கிஷமான அன்பை நீ கொடுத்தாயோ அவர்கள் உனக்கு உண்மையானவர்கள் அல்ல என்பதை உனக்கு உணர்த்தவே உனக்கு சோதனைகளையும் பிரச்சனைகளையும் நான் கொடுத்தேன் குழந்தையே. யாருக்காக எதிர்பார்த்து இது நாள் வரை காத்திருந்தாயோ அவர்கள் உனக்கு உண்மையானவர்கள் அல்ல என்பதை உணர்த்தவே அவர்களின் சுய ரூபத்தை உனக்கு வெளிக்காட்டினேன். ஆனால் நீயோ வெகுளித்தனமாக இருந்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய அன்பான குணத்தையும் அப்பாவி குணத்தையும் பல பேர் மாறாக பயன்படுத்துகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளாமலேயே நீ அப்பாவித்தனமாக இருந்து கொண்டிருக்கிறாய் குழந்தையே. இப்படி இருக்கையில் நீ காத்திருந்து எதிர்பார்த்திருந்து நம்பிக்கையோடு இருந்த காலத்தையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு உன்னுடைய பொறுமையையும் நம்பிக்கையையும் இப்பொழுது இழந்துவிட்டு தவித்து கொண்டிருக்கிறாய். குழந்தையே, உன்னுடைய முடிந்த காலங்களை மறந்தும் கூட நினைத்து பார்க்காதே. அது வீணாக உன் மனதிற்கு பாரத்தை தான் ஏற்படுத்தும். முடிந்த காலத்தை விட்டுவிடு. இனி வரப்போகும் காலமெல்லாம் உனக்கு நல்ல காலமாகவே இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இரு. உன் அப்பா உன் விதியை மாற்றி உனக்கான உறவை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ யாரை முழுதாக நம்பினாயோ அவர்களை மனம் மாற்றி உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். என் பிரியமான குழந்தைக்காக இதை கூட செய்யாமல் ஒரு தாய் ஒரு தகப்பன் இருக்க முடியுமா? நிச்சயமாக இருக்க மாட்டார்கள். நான் உன் தகப்பன்தானே. தாயாகவும் என்னை நினைத்து கொண்டிருக்கிறாய்தானே. அப்படியென்றால் உன் மனம் மகிழ்ச்சி அடையும் சந்தோஷத்தையும் உனக்கு கொடுக்கவே உன் சாயப்பாவும் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஆவலாகவும் இருக்கிறேன். நம்பிக்கை என் மீது முழுமையாக வைத்துவிட்டாய். பின் எப்படி உன்னுடைய வேண்டுதல்களையும் பிரார்த்தனைகளையும் நான் நிறைவேற்றாமல் இருப்பது? நான் நிறைவேற்றுவேன். உன் அப்பா எப்பொழுதும் உனக்காகவே இருக்கிறேன் என்பதை மறந்துவிட்டு வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக்கொண்டு கண்ணீரை வீணடித்து கொண்டிருக்கிறாய். என் செல்லமே, நிம்மதியாக இரு. உன் விதியை நான் மாற்றி காட்டுகிறேன். சோர்ந்து போயிருக்கும் என் குழந்தையை மீட்டெடுத்து இதோ என்னுடைய வலது கையால் உன் வலது கையை தூக்கி பிடித்திருக்கிறேன். அதை உணர்ந்து கொள்கிறாயா?
உன் மனதில் சற்று ஆறுதல் நிரம்புகிறதா? நான் உன்னுடைய வலது கையை அல்லது உன்னுடைய கரங்கள் இரண்டையும் பற்றி கொண்டுதான் இருக்கிறேன் என்பதை உனக்கு உணர்த்தவே, நீ உணர்ந்து கொள்வதற்காகவே நான் பல போராட்டங்களையும் தாண்டி உன்னுடைய பிரச்சனைகளுக்கு முடிவை தந்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் ஏனோ உன் மனக்குழப்பத்தினால் அதை நீ உணர்ந்து கொள்ள முடியாமல் தவிக்கிறாய். குழந்தையே, மனதில் இருந்த வேதனைகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிடு. மனதை முதலில் நிம்மதியாக வைத்துக்கொள், புத்துணர்வாக வைத்துக்கொள். அப்பொழுது உன் கரங்கள் என் கைப்பிடியில் இருப்பதை நீ நிச்சயமாக உணர்வாய். உன்னுடைய கரங்கள் எப்பொழுதும் என் கைப்பிடியில்தான் இருக்கிறது. நீ போராடும் சமயத்தில், வேதனையாக கண்ணீர் விடும் சமயத்தில், மனவேதனையால் குமுறும் நேரத்தில், கண்ணீரை என்னிடமே வந்து சிந்தும் நேரத்தில் என் கரங்கள் எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கும். உன் கண்ணீரை துடைக்க, உன் வேதனையை குறைக்க, உன் மன குமுறலை குறைக்க என் கைகள் எப்பொழுதும் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கும். உன்னை பக்கத்தில் இருத்தி கொண்டுதான் இருக்கும். எப்பொழுதுமே உன்னை அரவணைக்கும் உன் தாயாக, தகப்பனாக, அனைத்துமாக உன் அப்பா இருக்கையில் வீணாக கவலைப்படாதே என் குழந்தையே. உன் விதியை மாற்றி விதியின் பிடியிலிருந்து உன்னை மீட்டெடுத்து உன் மனதிற்கு இனிமையான அந்த உறவோடு சேர்த்து உன்னை வாழ வைப்பேன். மகிழ்ச்சியாகவே வாழ வைப்பேன். இக்கட்டான நேரத்திலெல்லாம் உன் அருகிலிருந்து உன்னை காப்பாற்றிக் கொண்டுதான் இருக்கிறேன். நீ கூப்பிடும் நேரத்திலெல்லாம் உனக்காக பதில் குரல் நான் எழுப்பிக் கொண்டுதான் இருக்கிறேன் என் குழந்தையே. இதையெல்லாம் உன் சாயப்பா எதற்காக செய்து கொண்டிருக்கிறேன்? என் பிள்ளை சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தானே செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் நீயோ வருத்தமாக இருக்கிறாய். ஏன் இந்த வருத்தம் உன் மனதில்? சந்தோஷமாக இரு. முடிந்ததை எண்ணி நினைக்காதே. இனி வரப்போவதை எண்ணி பயப்படாதே. இப்பொழுது இந்த நொடி உன் வாழ்வும் உன் மனமும் எவ்வளவு மகிழ்ச்சியாக வைத்து கொள்ள முடியுமோ அவ்வளவு மகிழ்ச்சியாக வைத்துக்கொள். தானாகவே அற்புதமும் ஆச்சரியமும் சந்தோஷமும் மகிழ்ச்சி எல்லாம் வந்து குடிகொள்ளும் உன் மனதிலும் உன் வாழ்விலும். ஆனந்தம் மனம் மகிழ்ச்சியாக இருக்கும்போதுதான் வரும். அந்த ஆனந்தத்தை நீயும் பெற தயாராக இரு. உன் மனதை நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வைத்துக்கொள். என் பிள்ளையின் முகம் எப்பொழுதும் சிரித்து கொண்டே இருந்தால்தான் உன் அப்பாவிற்கு பிடிக்கும் என் குழந்தையே. நீ என்னுடைய பொக்கிஷமான பொக்கிஷம். உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் இதயத்தில் கண்ணீர் வரும் என் குழந்தையே. நம் வாழ்க்கையில் இது நடக்குமா நடக்காதா என்று ஏன் இந்த போராட்டம் உன் மனதிற்குள்? பொறுமையோடு இரு. உன் வாழ்வில் அனைத்தும் நடக்கும். நடக்கும் என்று நினைத்துப்பார். எல்லாம் சுபமாகவே நடக்கும். உன் வாழ்வில் நிலையான நிம்மதியாக இருக்கும். நடக்குமா நடக்காதா என்று ஏங்கி ஏங்கியே கவலைப்பட்டு கொண்டே உன் நிம்மதியை கெடுத்து கொண்டிருக்கிறாய். மனதை ரணப்படுத்தி கொண்டு உன் வாழ்க்கையை நீயே வீணடித்து கொண்டிருக்கிறாய் மகளே. இப்படி போராட்டம் மிகுந்த வாழ்க்கையை நினைத்து நினைத்து என்னாகுமோ ஏதாகுமோ என்று மனதிற்குள் குழம்பி குழம்பி உன் வாழ்க்கையையே ரணமாக்கி வைத்திருக்கிறாய். அந்த ரணமாகிய வாழ்க்கையை எப்படி மீட்டு கொண்டு வருவது, எப்படி சரி செய்வது என்று தெரியாமல் திக்கற்று போய் நின்று கொண்டிருக்கிறாய். இப்படி இருப்பதால்தான் உன் வாழ்க்கையே உனக்கு நரகமாக தோன்றுகிறது. ஏனப்பா இந்த வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் என்று என்னிடம் கேட்டே விட்டாய். தங்கமே, உனக்கு ஒரு விஷயம் கிடைக்கவில்லை என்றால் அதன் பற்றிய சிந்தனையும் அதை பற்றிய நினைப்புகளையும் உன் மனதிலிருந்து அறவே ஒழித்துவிடு. அந்த நினைப்புகளை நீ விரும்பாமல் உன் மனதை அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது உன் மனதிற்கு நீயே செய்யும் அநியாயம். குழந்தையே, மற்றவர்களுக்கு முன் சிரித்து வாழ்வதைப் போல் வாழ்ந்துவிட்டு உன் மனதிற்குள் புழுங்கி அழுது கொண்டிருக்கிறாய். உனக்கே நீ வேஷம் போடுவதால் உனக்கு அது நல்லதாகுமா? நிச்சயமாக ஆகாது என் தங்கமே.
உன் மனதை முதலில் நிம்மதியாக வைத்துக்கொள். மற்றவர்களுக்காக வாழ நினைக்காதே, உன் மனதிற்காக முதலில் வாழ நினை. உன் மனதை நிம்மதியாக வைத்துக்கொள். மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தானாக உன்னை வந்து சேர்ந்தே விடும். நீ இப்படி மன நிம்மதியில்லாமல் இருந்தால் உன்னை அன்பாக நேசிக்கிறவர்களும் உன் மனதை புரிந்து கொண்டு உன்னோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களின் நிம்மதி கூட நிம்மதி இல்லாமல் போய்விடும். அவர்கள் கூட மன நிம்மதி இல்லாமல் தவித்துதான் கொண்டிருப்பார்கள். இது உனக்கு புரிகிறதா? அப்படி இருக்காமல் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்க பழகு. அந்த நிம்மதியில்லாத வாழ்க்கையிலிருந்து நீ சற்றே விலகி இருப்பது மிகவும் நல்லது. உன் வாழ்க்கைக்கும் சரி, உன் மனதிற்கும் சரி, உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் சரி, அதுவே மிக மிக சிறந்த வழியாக இருக்கக்கூடும். எப்பொழுதுமே அமைதியாக போய்விடுவது ரொம்பவே நல்லது. அதில் தவறு ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த அமைதியை ஏற்றுக்கொள்ள முடியாமல் உன்னை சுற்றி நிறைய பேர் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதற்கான காரணம் அவர்கள் உன்னோடு பேசி பழகிவிட்டார்கள். உன்னுடைய குணாதிசயம் அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் நீ இப்பொழுது எது நடந்தாலும் அமைதியாகவே சென்று விட்டால் அவர்களுக்கு வருத்தம் இருக்கத்தானே செய்யும். அதனால்தான் அவர்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் உன்னிடம் ஒரு வேற்றுமையை பார்க்கிறார்கள். உன்னைப் போலவே உன்னை சுற்றி இருப்பவர்களும் இருக்க வேண்டும், மாறிவிட வேண்டும் என்று நீ நினைப்பது தவறு. உன்னை மாதிரியே மற்றவர்கள் இருக்க வேண்டும் என்று நீ சிந்திப்பதும் மிக மிக தவறு. மற்றவர்களோடு உன்னை எண்ணிக்கொள்ளாதே. ஒவ்வொரு வாழ்க்கையும் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் வேறு விதமாக இருக்கும். ஒவ்வொருவரின் மனநிலையும் வேறு விதமாகத்தான் இருக்கும். மற்றவர்கள் உன்னை போல் இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அப்படி இருக்கவும் மாட்டார்கள். இதுவே உலக நியதி. இப்படி மற்றவர்கள் வெவ்வேறு விதமாக இருக்கும் பொழுது அவர்கள் செய்யும் விஷயம் உனக்கு மன வருத்தத்தையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்துகிறது என்றால் அதை அவர்களிடம் சொல்லியே சண்டை போட்டே கொண்டிருக்காமல் அமைதியாக அவர்களிடம் இருந்து விலகி விடுவது ரொம்பவே நல்லது. ஏன் உங்களை விட்டு நான் விலகுகிறேன் என்று அவர்களிடம் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டிய அவசியமும் உனக்கு இல்லை. அமைதியாக சென்று கண்மணியே, எதிலையும் பொறுமையை கடைப்பிடி. பொறுமையோடு நீ செய்யும் எந்த ஒரு செயலும் நிச்சயமாக வெற்றி பெறும். வெற்றி படிக்கட்டுகளில் நீ ஏறும் பொழுது அனைத்து படிகளையும் வெற்றிக்கான படியாகவே நான் உனக்கு உருவாக்கி தருவேன். ஆனால் பொறுமை என்பது மிக அவசியம். நம்பிக்கை என்பது மிக மிக அவசியம். நான் வெற்றியடைவதற்காகவே என் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைத்து கொண்டிருக்கிறேன் என்ற மன தைரியம் உன் மனதில் உண்டென்றால் போதும். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் வெற்றி அடியாகவே நான் மாற்றி காட்டுவேன். அப்பாவின் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை என் குழந்தையே. நான் இல்லாமல் நீ இல்லை, நீ இல்லாமல் நானும் இல்லை என் குழந்தையே. என் மீது அன்பாகவும் பாசமாகவும் இருக்கிற நீ எந்த துயரம் வந்தாலும் என்னை முழுவதுமாக நம்பி எனக்கு அன்பை பொழிந்து கொண்டே இருக்கிற நீ எந்த சோதனை வந்தாலும் என்னை மறவாமல் சாயி சாயி என்று சொல்லிக்கொண்டே இருக்கும் நீ எனக்கு கிடைத்த மிக அற்புதமான பொக்கிஷம். இந்த பொக்கிஷமான குழந்தையை நான் எப்படி விட்டு விடுவேன் என்று நீ நினைக்கிறாய்? நடக்குமா நடக்காதா என்று என்னிடமே கேள்வி கேட்கிறாய். உனக்கு நடத்தி கொடுக்காமல் நான் வேறு யாருக்கு கொடுப்பேன்? இதை ஏன் நம்ப மறுத்து கொண்டிருக்கிறாய்? உன் மனதில் ரணமாக இருக்கிறது. அதனால்தான் உன்னால் எதையுமே ஏற்றுக்கொள்ள முடியாமல் பரிதவித்து நிற்கிறாய். முதலில் மனதை மாற்றிக்கொள். தன்னம்பிக்கையை வளர்த்துக்கொள். நம்பிக்கையை உன் மனதில் ஆழ பதியவை. பொறுமையோடு எதற்குமே காத்திரு. நினைத்தவுடன் எதுவுமே நடந்துவிட்டால் வாழ்க்கை சுவாரஸ்யமாகவே இருக்காது என் பிள்ளையே. இது உனக்கு புரியும்தான், அல்லது புரிந்தும் புரியாதது போல் நிற்கிறாயா? என் பிரியமே, அப்பா சொல்வதை கேள்.
நம்பிக்கையோடு இரு. எதுவும் என்னை மீறி தவறாகப் போய்விடாது. உன் அப்பா நான் இருக்கிறேன். உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க, உன்னை சரியான பாதையில் கொண்டு செல்ல, உன் வாழ்க்கையை நேர்வழிப்படுத்த, உனக்கு தன்னம்பிக்கையை விதைக்க, அனைத்துமாக உன் அப்பாவாக, உன் அம்மாவாக, உன் தோழனாக, உன் நண்பராக, உன் உற்றார் உறவினராக, அனைத்துமாக உன் அப்பா இருக்கையில் வீணாக உன் மனதை போற்று எதற்குமே குழப்பிக்கொண்டே இருக்காதே. உன் மனம் குழப்பிக்கொண்டே இருப்பதால்தான் நீ எதையுமே, நல்ல நிகழ்வுகள் எதையுமே அறிந்து கொள்ள முடியாமல் தத்தளித்து நின்று கொண்டிருக்கிறாய். முதலில் உன் மனதில் நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கொள். நல்ல சிந்தனைகளை வளர்த்துக்கொள். நேர்மறை எண்ணங்களை முதலில் வளர்த்துக்கொள். நல்ல நல்ல சொற்களை சொல்லிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் மிக பிரகாசமாகவே இருக்கும். குழந்தையே, உன்னையும் மீறி எதிர்மறை எண்ணங்கள் உன் மனதில் நிறைய பதிந்துள்ளது. நீயும் அதனுடைய பிடியிலிருந்து மீளவே அதோடு போராடிக் கொண்டிருக்கிறாய். அதை பொறுத்தே உன் மனதில் இந்த போராட்டம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. குழந்தையே, நீ எதற்கும் வீணாக பயப்படாதே. உன் வாழ்க்கை முடிந்து போகும் சூழ்நிலை வந்தாலும் உன் வாழ்க்கையின் பிடி என் கையில்தான் உள்ளது. எதிர்மறை எண்ணங்களால் உன் மனது சூழ்ந்திருந்தாலும் உன்னை நேர்மறை எண்ணங்களால் சூழ வைக்கும் வேலையை நான் பார்த்து கொள்கிறேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் உள்ளது. நல்ல செய்தி வந்துவிட்டது குழந்தையே. வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கொள். இன்னும் சற்று நேரமே உன் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் நிகழும் அந்த அற்புதமான தருணம் உன்னை நெருங்கி வந்துவிட்டது. உன் வாழ்க்கையை மீட்டு மீண்டும் உன்னிடவே தருவேன். உன் சாயி தேவா. என்னை முழுமையாக நம்பிவிட்டாயல்லவா? சாயியே சாஸ்வதம் என்று நம்பி இருக்கிறாயல்லவா? என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த தீங்கும் உன்னை நெருங்கவும் முடியாது, அண்டவும் முடியாது. எனவே குழந்தையே, பயப்படாமல் இரு. மகிழ்ச்சி செய்தி வந்துவிட்டது. நேர்மறை எண்ணங்களை உன் மனதில் பதிய வைத்துக்கொள். அப்படி முடியவில்லை என்றால் கண்களை மூடிக்கொண்டு அமைதியாக உன் சாயப்பா மேல் அனைத்து பாரத்தையும் செலுத்திவிட்டு அமைதியாக உட்கார்ந்து என் நாமஸ்மரணத்தை சொல்லிக்கொண்டே இரு. உன் மனது நிச்சயமாக மாறுவதற்கான அறிகுறி கண்கூடாக உனக்கு தெரியும். தண்ணீரில் மரக்கட்டையை போட்டால் எப்படி அது தன்னிலையை மாறி தண்ணீரில் ஒதுங்கி இருக்கிறதோ அதுபோல நீயும் எதிர்மறை சிந்தனைகளால் மூழ்கப் பெற்று ஒதுங்கி போயிருக்கிறாய் உன் வாழ்க்கையிலிருந்து. அதனால் உன் மனம் காயப்பட்டு இருந்து கொண்டிருக்கிறது. வேதனையோடு தத்தளித்து கொண்டிருக்கிறது. மூழ்கவும் முடியாமல் வெளியே வரவும் முடியாமல் நிதானமில்லாமல் போராடி கொண்டிருக்கிறாய் உன் வாழ்க்கையோடு. உன்னுடைய புத்தியும் உன்னுடைய மனமும் வெவ்வேறு திசையில் சென்று கொண்டு மோதிக்கொண்டு உன் வாழ்க்கையில் நீ தத்தளித்து கொண்டிருக்கிறாய் என்பதை உணர்ந்து கொண்டிருக்கிறாய். இந்த உணர்வும் உன் சாயப்பாதான் உனக்கு ஏற்படுத்தி இருக்கிறேன் என்பதை புரிந்து கொள் என் குழந்தையே. என் பிரியமே, உன்னைப் போலவே மற்றவர்களும் நல்ல எண்ணம் படைத்திருக்கிறார்கள் என்பதை முழுமையாக நம்பிக்கொண்டிருக்கிறாய். ஆனால் இந்த உலகம் அப்படி இல்லை என் குழந்தையே. உன்னைப் போல் மற்றவர்கள் இருக்கவே முடியாது. கண்மணியே, எதுவுமே இந்த உலகத்தில் நமக்காக காத்திருக்காது. காலத்திற்காக நாம் தான் காத்திருக்க வேண்டும். புகழ்ச்சியில் வளர்பவனுக்குத்தான் மற்றவர்களின் துணை தேவை. முயற்சியோடு வளர்கிறவன் வாழ்க்கையில் போராடி போராடி ஜெயித்தே காட்டிவிடுவான். அவனுக்கு துணையாக நம்பிக்கை, தன்னம்பிக்கை என்ற ஒன்று எப்பொழுதும் அவனை சூழ்ந்து கொண்டே இருக்கும். கண்மணியே, எப்பொழுதும் புன்னகையோடு இரு. சிரித்து கொண்டே இரு. உன் கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதை நீ கண்கூடாக உணர்வாய். எனவே எப்பொழுதும் சிரித்து கொண்டே இரு. உன் கஷ்டங்கள் உன்னை விட்டு விலகிவிடும் வெகு தூரமாக. அது மட்டுமல்லாமல் எந்த சோதனை வந்தாலும் சிந்தித்து செயல்படு. உன்னுடைய கஷ்டங்களும் விலகிவிடும் உன்னை விட்டு வெகு தூரமாக. பாதையை தேடுபவன் சாதாரண மனிதன். அந்த பாதையையே உருவாக்குபவன் தான் வெற்றியடையக்கூடிய மனிதனாக இருப்பான். நீயும் அந்த பாதையை, உனக்கான பாதையை தேர்ந்தெடு.
அந்த பாதையில் வெற்றிகரமாக பயணித்து கொண்டே இரு. உனக்கு துணையாக பக்கபலமாக உன் அப்பா உன் அருகிலேயே வந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. நீ தடுக்கி விழும் சூழலில் தாங்கி பிடிக்கும் தோழனாக, தாயாக, தகப்பனாக, உற்றார் உறவினராக அனைத்துமாக நின்று உன் வாழ்க்கையில் வெற்றி என்னும் இலக்கை நிச்சயமாக அடைய நான் வழிவகை செய்வேன். உன் வாழ்க்கை எப்படி மாற வேண்டும், நீ எப்படி வாழ வேண்டும், நீ எப்படி இன்முகத்தோடு மகிழ்ச்சியாக உன் வாழ்க்கையை செலுத்த வேண்டும் என்பது துவாரகா மாயையில் இருக்கும் உன் சாயப்பாவின் பொறுப்பு. வீணாக உன் வாழ்க்கையை நினைத்து நினைத்து புலம்பிக் கொண்டே இருக்காதே. நல்ல செய்தி இந்த மங்களகரமான நாளில் எல்லாம் கூடி வந்திருக்கிறது. மகிழ்ச்சியோடு இரு, சந்தோஷமாக இரு. தங்கமே, கண்ணீரே இல்லாத வாழ்வை வரமாக பெற இதை கண்களை மூடிக்கொண்டு முழுவதுமாக கேள். உன்னுடைய கண்களில் வழியும் நீரை ஆனந்த கண்ணீராக மாற்றுவது உன் சாயப்பாவின் பொறுப்பு. உனக்கென்ன குறை, உனக்கென்ன கவலை, சந்தோஷமாகத்தானே இருக்கிறாய் என்று உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை பார்த்து கேட்டாலும் உன் மனதில் உள்ள கவலையும் வேதனையும் குமுறல்கள் அனைத்தையும் உன் சாயப்பா அறிவேன். நீ சொல்லிதான் எனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை. என்னை ஒரு பார்வை பார்த்தாலே போதும், உன் மனதில் உள்ள அனைத்தையும் நான் புரிந்து கொள்வேன் என் தங்கமே. தங்கமே, கவலைப்படாதே. உன் கண்ணீரெல்லாம் உன் உடலிலிருந்து வற்றி போகும் அளவிற்கு அழுது தீர்த்து விட்டாய். இனி உன் கண்ணீரெல்லாம் மாறப்போகிறது. ஆனந்த களிப்பில் சந்தோஷமாக பொங்கி எழப்போகிறாய். அது உன் சாயப்பாவின் பொறுப்பு. உன்னுடைய கண்ணீர் காலங்களிலிருந்து வெகு தொலைவாக உன்னை நான் அழைத்து செல்லப் போகிறேன். அந்த இடத்தில் சந்தோஷம் மட்டுமே நிறைந்து இருக்கும். கண்ணீருக்கோ வேதனைக்கோ சோதனைக்கோ மன குமுறல்களுக்கோ அங்கே இடம் இருக்கவே இருக்காது என் குழந்தையே. யாரிடமும் பகைமை கொள்ளாதே, யார் மனதையும் புண்படுத்தாதே, மறந்தும் கூட யாரையும் நோகடிக்காதே. மற்றவர்கள் மீது பகைமை வளர்த்து கொண்டால் உன் நிம்மதிதான் தொலையுமே தவிர எதையுமே சாதிக்கவே முடியாது. எனவே மற்றவர்கள் உனக்கு கெடுதலே செய்திருந்தாலும் அவர்களை மிக சுலபமாக மன்னித்துவிடு. அதுவே அவர்களுக்கு நீ கொடுக்கும் தண்டனை. இதுவரை உன் வாழ்வில் நடந்தவையெல்லாம் நடந்தவையாகவே இருக்கட்டும், முடிந்ததெல்லாம் முடிந்ததாகவே இருக்கட்டும். இனி உன் வாழ்வில் என்ன நடக்கப் போகிறதோ ஏது நடக்கப் போகிறதோ என்று பயத்தோடு இருந்து உன் மனதை உன் நிம்மதியை நீயே தொலைத்து கொள்ளாதே. இப்பொழுது இந்த நொடி எவ்வளவு மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் இருக்க முடியுமோ அவ்வளவு சந்தோஷமாக இரு, அமைதியாக இரு. உனக்கு வேண்டியதை வழங்க உன் அப்பா இருக்கிறேன். பின் ஏன் உனக்கு பயம்? முடிந்ததை நினைத்து நினைத்து வருந்துவதை விட உன்னால் இது முடியும், உன்னால் சாதிக்க முடியும், உன்னால் வெற்றியை எட்டி பிடிக்க முடியும் என்று சொல்பவர்களிடம் உன் பழக்கத்தை அதிகப்படுத்திக்கொள். அவர்களிடம் உன் நட்பை அதிகமாக வளர்த்துக்கொள். அப்பொழுது அவர்களின் எண்ணம் போல் உன் எண்ணம் போல் உன்னுடைய வார்த்தைகளில் வரும் நேர்மறை சிந்தனை போல் எல்லாமே உனக்கு நல்லமயமாகவே மாறும். நினைப்பது போல் எல்லாமே உனக்கு நடக்கும். நடப்பது அனைத்தும் நன்றாகவே இருக்கும், நிரந்தர நன்மையாகவே இருக்கும். உனக்கான பாதையை நீயே தேர்ந்தெடு. அப்பொழுதுதான் உன் பாதை உனக்கு வெளிச்சமாக இருக்கும். எத்தனை கைகள் என்னை தள்ளிவிட்டாலும் என் நம்பிக்கை என்னை எப்பொழுதும் கைவிடாது என்ற தாரக மந்திரத்தை உன் மனதிற்குள் உன் வாயாலும் சொல்லிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல் உன் நம்பிக்கை போல் எப்பொழுதும் நீ வாழ்வையில் மிக உயர்ந்த இடத்திற்கு செல்வாய். உன் சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உன்னை வெற்றியடைய செய்வேன். கோபுரத்தின் உச்சிக்கு அழைத்து செல்வேன். அங்கே தீப பெருஞ்சுடர் போல் உன்னை வாழ்வில் ஒளிர வைப்பேன். நான் இருக்கிறேன், எதற்குமே அஞ்சாதே. இருளான வாழ்க்கை என்று கவலை கொள்ளாதே. கனவுகள் முளைப்பது இருள்தானே. யாரிடம் எப்படி பழக வேண்டும், எப்படி பழக வேண்டும் என்பதை சிந்தித்து பழகு. பின் பழகிவிட்டு அவர்கள் உன்னை வெறுத்து ஒதுக்கி சென்று விட்டார்கள் என்றால்
பின் நீதான் வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்வாய். மனதை வேதனைக்கு உள்ளாக்குவாய். உன்னைப் போல் உன்னை சுற்றி இருப்பவர்களும் நல்லவர்களாக இருப்பார்கள் என்று நினைத்து கொள்ளாதே. உலகத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான குணாதிசயங்களை கொண்டவர்களே. அனைவரிடமும் பார்த்து பழகு. பின் வருத்தப்படாதே. தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு. தோல்வி வந்தாலும் முயன்று கொண்டே இரு. நீ அப்படி இருந்தால் அந்த தோல்வி கூட என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இவன் முன்னேறிக் கொண்டே இருக்கிறானே என்று உன்னை பார்த்து பயந்து உன்னை விட்டு விலகிவிடும். அப்பொழுது வெற்றியை மிக சுலபமாக எட்டி பிடித்து விடலாம் நீ.